யாத்திரை சென்று திரும்பும்போது குஜராத்தில் வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்டு ரயில் மூலம் சென்னை திரும்பிய 26 பேரை அமைச்சர் நாசர் வரவேற்றார். குஜராத் மாநிலம் பாவ் நகருக்கு புனித யாத்திரை சென்று திரும்பும்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் தமிழர்கள் சென்ற பேருந்து சிக்கியது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை குஜராத் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக 26 பேரும் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அமைச்சர் நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் அரசு சார்பில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போனோம். நைட்டு 7 மணி ஆச்சு. திடீர்னு அந்த வெள்ளம் வந்து பஸ்ஸை வந்து இது பண்ணிடுச்சு, திருப்பி விட்டுருச்சு. பஸ்ஸு சக்கரை வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு. அப்படியே நிற்கவும் நாங்கள் அப்படியே இருந்துட்டோம். ஓம் நமச்சிவாயன்னு சொன்னோம். ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்து உடனே 7:30 மணிக்கு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்துட்டாங்க. லோக்கல் கிராமத்துக்காரவங்க, கோலியா கிராமத்துக்காரவங்க வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா மழை நிறைய பெய்யவும் அது குறைஞ்ச உடனே அந்த கவர்மெண்ட் வந்து அந்த எங்கள் வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிஷ்கலன் மகாதேவ் டெம்பிள் போயிட்டு வரும்போது தரப்பாளத்தில் தண்ணி அதிகமாகி வேன் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு பஸ்ஸு. அப்புறம் வந்து எங்களை ஒரு 6 hours அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த தமிழகத்தில் இருக்க உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் பேச முடிஞ்சது. சிக்னல்லாம் கரெக்டாக இருந்தது, பேச முடிஞ்சது. எந்த அளவுக்கு அந்த ஆற்று பள்ளத்தில் வெள்ளம் அதிகமாக போச்சு? கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான். அப்புறம் காலையில் சுத்தமாக விடுஞ்சிச்சு. கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. எல்லா வேலையும் சாப்பாடுலாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. திருப்பி வந்து ட்ரெயின் வந்து ஏற்றிட்டு தான் போனாங்க. வெள்ளம் வந்து எங்கள் பஸ்ஸு அப்படியே ஒன் சைடு ஆகிடுது. அதில் நாங்கள் 6 மணிக்கு போனவங்க 10:30 மணி வரலாம் அது உள்ளே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்தது. அவங்க பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு எங்களை எல்லாரையும் பின்பக்க வழியாக எல்லாரையும் அந்த லாரியில் ஏற்றிட்டாங்க. 26 பேரையும் ஏற்றிட்டாங்க. ஏற்றின பிறகு அந்த லாரி கிளம்பும்போது லாரியும் ஒன் சைடாக அப்படிங்கிடுது. அதுதான் அங்கே பெரிய இதுவே. ஒன்றுத்துலேருந்து தப்பிச்சு இன்னொன்றுத்துக்கு வந்தோம். அப்போ தான் அதில் ரொம்ப மாட்டிக்கிட்டு 3 மணி வரலும் அதுலேயே நின்றுட்டு இருந்தோம். அந்த வெள்ளத்துலேயே பஸ் பாதி தூரம் போயிடுது. தரப்பாலத்தில் பாதி தூரம் போன உடனே தான் அந்த வெள்ளம் வந்தது. அதில் யாருக்குமே ஒன்றுமே புரியல. போயிட்டு மறு ஜென்மம் எடுத்து இப்போ வந்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.